கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் எ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ஸோ ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. அதில் எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்னன்னா சி ஈக்குவல் டு கியூ பை வின்னு. அப்புறம் இப்போ இதை பார்க்கணும்னு கேட்டால் இது வந்து வேற. ஐ மீன் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிளேட்டோட ஏரியா, இந்த பிளேட்டோட ஏரியா ஏன்னு வச்சுப்போம். சரியா, பிளேட்டோட ஏரியா ஏ. அண்ட் இந்த ரெண்டு பிளேட்டுக்கான டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, டிஸ்டன்ஸ் டி. இப்போ இது ஆக்சுவலாக கியூ பை வி பார்க்க கொஞ்சம் ஆர் மாதிரி இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக கியூ அண்ட் வியை வச்சு நம்ம பார்த்துருவோம். பட் இந்த ஏரியா அண்ட் டிஸ்டன்ஸை நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணா, இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் எனக்கு கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்சஸ் ஆகுமா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா, ஸோ யூஸ்வலாக ரெண்டு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் ஆர் ரெண்டு பேரலல் ஷீட், ரெண்டு கண்டக்டிங் ஷீட் இருந்ததுன்னா அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ அக்வேர் ஆகும்ட்டு, எவ்வளோ அக்கர் ஆகும் ஆர் அக்வேர் சரியான டைமில் அக்கர், எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அக்கர்ஸ் ஆகும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். காஸ்ல அப்ளிகேஷனில் பார்த்துருப்போம். இ ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். ஸோ இங்கே சிக்மான்றது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஸோ இப்போ பர்டிகுலராக நம்ம இங்கே எடுத்துருக்கோம்ல, இது ஆக்சுவலாக ஒரு இன்ஃபைனட் லாங் ஷீட்டு. நம்ம அதில் பர்டிகுலராக ஃபைனட்டாக கன்சிடர் பண்ணுறோம். சரியா, ஸோ ஃபைனட்டாக இந்த இடத்துல மட்டும் கன்சிடர் பண்ணும்போது இங்கே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான் டென்சிட்டி, சார்ஜ் டென்சிட்டி. சரியா, இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் வந்து நடந்து போகிறீங்க, ஒரு பாத்தில் நடந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆர் ஒரு ரோட்டில் நடந்து போகிறீங்க. அப்போ ரோடு ஃப்ரீயாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா அங்கே வந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீயாக நகரலாம். கரெக்டாக, அதுவே அதே ரோட்டில் கார் போகுது, பைக் போகுது, தீபாவளி சீசன் வச்சுக்கோங்களேன், ஆர் பொங்கல் சீசன், அப்போ நிறையா கூட்டம் இருக்கும். சரியா, ஸோ யூஸ்வலாக நீங்கள் நடந்து போகும்போது இங்கே யாருமே இல்லை. சேஃபார் எதுவும் நீங்கள் இங்கே நடக்கிறீங்க, இங்கே ஒரு பர்சன் அண்ட் இங்கே ஒரு பர்சன். ஓகேவா, 2 பர்சன் தான் இந்த ஹோல் இதுலேயே பார்க்கும்போது. அதுவே அந்த திருவிழா டைம் ஆர் பொங்கல் அந்த மாதிரினா பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் பர்சன் இந்த பர்டிகுலர் இதில் இருப்பாங்க. என் நம்பர்ன்றதை விட ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. பட் நான் எடுத்துருக்கிற இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒன்று தான். சரியா, அப்போ இங்கே வந்து டென்சிட்டி அதிகம், இங்கே வந்து டென்சிட்டி கம்மி, அவ்வளோதான். ஸோ சார்ஜ் டென்சிட்டின்றப்போ எவ்வளோ சார்ஜஸ் இருக்கு, அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ எவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் ப்ரெசென்ட் இன் ஏ பர்டிகுலர் ஏரியா, அவ்வளோதான், கியூ பை ஏ. சரியா, ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? இ ஈக்குவல் டு சிக்மாக்கான வேல்யூ கியூ பை ஏவா. ஸோ கியூ சரியா வரலையோ. ஓகே, கியூ பை ஏ எப்சிலான் நாட்டாக மாறிடும். ஓகே, எல்லாம் ஓகே. நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து யூனிஃபார்மாக தான் இருக்கும். ஓகேவா, நான் யூனிஃபார்ம்னா இல்லை, த்ரூ அவுட் இந்த இது ஃபுல்லாகவே யூனிஃபார்மாக தான் இருக்குது. அப்படி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்போது நம்ம இதுக்கு முன்னாடி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, அந்த வீடியோ கூட செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா வி ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி டு பி இ டாட் டிஆர்னு பார்த்துருக்கோம். அதாவது ஒரு சார்ஜை இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்லேருந்து நான் பாயிண்ட் பிக்கு எடுத்துகிட்டு வரும்போது அங்கே எவ்வளோ ஒர்க் கொடுக்குறேன், அந்த ஒர்க் வந்து எனர்ஜியாக மாறும். ஸோ அந்த எனர்ஜி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸாக கன்வெர்ட் ஆகுதுன்ற மாதிரி அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வி ஈக்குவல் டு அந்த ஆரை வந்து நான் டிஏ கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஆர்ன்றது டிஸ்டன்ஸ் தான். ஸோ அங்கே டிஸ்டன்ஸு ஆருக்கு பதிலாக சரி வி ஈக்குவல் டு இஆர்னு கூட வச்சுப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இஆர், நெக்ஸ்ட் வி ஈக்குவல் டு இடியாக மாற்றிக்கிறேன். ஸோ டிஸ்டன்ஸாக மாற்றிக்கிறேன். சரியா, ஏன்னா இங்கே ஃபைனட் டிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் இல்லை. சரியா, இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் நம்ம இன்டெகிரேஷன் பண்ணணும், எவ்வளோ ஒர்க் கொடுக்கணுன்ட்டு. இங்கே ஃபைனட்டான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, டின்னு இருக்குது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ்ன்றப்போ நான் வி ஈக்குவல் டு இடின்னு மாற்றிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் இதை என்ன பண்ண போகிறேன்னா இ ஈக்குவல் டு வி பை டி. சரியா, இ ஈக்குவல் டு வி பை டி. இப்போ என்ன பண்ணலாம், இவனை எடுத்துகிட்டு வந்து அங்கே இல்லை, இவனை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா? கரெக்டா, அப்போ என்ன வரும் எனக்கு இ ஈக்குவல் டு இல்லை, இ ஈக்குவல் டு இல்லை, இ ஈக்குவல் டு தான் வி பை டியா. ஸோ வி பை டி விச் இஸ் ஈக்குவல் டு கியூ பை ஏ எப்சிலான் நாட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வியை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு டி இந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ வி ஈக்குவல் டு கியூடி பை ஏ எப்சிலான் நாட். ஓகேவா, கொஞ்சம் கீழே போய்க்கும். ஓகே, ஸோ வி ஈக்குவல் டு கியூ டி பை ஏ எப்சிலான் நாட். ஆக்சுவலாக நமக்கு என்ன தெரியணும், எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் இருக்குன்னு தானே தெரியணும். நான் என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன், விஏ கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். சம்மந்தமே இல்லாமல் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இந்நேரம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துறோம் சி ஈக்குவல் டு கியூ பை வின்ட்டு. ஸோ நான் இந்த விக்கான வேல்யூ எடுத்து போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு
கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். கரெக்ட்டா? அப்போ C ஈக்குவல் டூ Q Q அண்ட் Vக்கான வேல்யூ என்ன? QD பை A எப்சிலான் நாட். ஸோ QD பை A எப்சிலான் நாட். சரியா? ஸோ இந்த Q இந்த Q கேன்சல் ஆகிடும். A எப்சிலான் நாட் மேலே போயிடும். அப்போ C ஈக்குவல் டூ A எப்சிலான் நாட் பை D. அவ்வளோதான். என்ன அவ்வளோதான்? ஈக்குவேஷன் அவ்வளோதான். பட் இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, நான் இந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஏரியா ஐ மீன் இந்த ஏரியா இல்ல, இந்த ஏரியா. நம்ம எடுத்திருக்க அந்த கெப்பாசிட்டர்ஸ் பிளேட்டோட ஏரியா. அந்த ஏரியாவை நான் இன்க்ரீஸ் பண்ணனா, கெப்பாசிட்டர் பிளேட்டு அந்த ஏரியா நான் இன்க்ரீஸ் பண்ணனா, லைக் இங்க கொஞ்சம் பெருசாக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்ப கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்ன்றது தான் கணக்கு. அப்ப கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே சிம்பிள். ஏரியா அதிகமா இருந்தா என்ன ஆகும்? சார்ஜஸ் அதிகமா அக்குமுலேட் ஆகும். சார்ஜஸ் அதிகமா அக்குமுலேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளவுதான். சார்ஜஸ் அதிகமா அக்குமுலேட் ஆச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிளா இருக்கா? ஓகே. அண்ட் டிஸ்டன்ஸ் எதுவே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் கம்மியாகும்ன்றாங்க. ஓகேவா? ஏன்னா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த இந்த பிளேட்டை நான் இங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்க இருந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிராவல் ஆகுறதுக்கு எனக்கு சார்ஜஸ் வந்து அதிகமா தேவைப்படுது. ஓகேவா? சார்ஜஸ் வந்து அதிகமா தேவைப்படுது. ஸோ நீ வோல்டேஜையும் வந்து என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஒண்ணும் இல்ல. டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் கம்மியாகும். அதுவே ஏரியா இன்க்ரீஸ் பண்ணா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். இதுதான் ஃபைனலான கான்செப்ட். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன டாபிக் தான். ஆம், ம், வேற என்ன? டவுட்ஸ் எதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷனல் ஃப்ளோ ஆகுது. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. பாய். பிடிச்சுக்கோ.